relation and function. Example 10. Example 10 பார்க்கலாம். So என்ன question கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so that the function f, so that the function f which connects n to n, n to n, n means ஒரு natural நம்பரையும் இன்னொரு natural நம்பரையும் connect பண்ணக்கூடிய ஒரு function. எப்படி connect பண்ணுது அப்படின்னா, which is given by f of 1 equal to, given by f of 1 is equal to f of 2 equal to 1. And they said that f of x is equal to x minus 1 for every x greater than 2 is onto function but not one to one, but not one to one. So மெயினா இந்த டாபிக்ல நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 4 டைப்ல ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். அதுல பேசிக்கா என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் வரும், மெனி டு ஒன், அப்புறம் ஆன் டு ஃபங்க்ஷன். சரியா? அடுத்து வந்து பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஆன் டு, one to one correspondence. Yes, 4 type. One to one correspondence la on to and one to one இது ரெண்டுமே combined ஆகி வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதுல என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு நேச்சுரல் நம்பரை கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, so that அந்த ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ யூஸ்வலா ஆன் டு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். எல்லா அவுட்புட்டுமே ஏதோ ஒரு இன்புட்டோட ரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லையா? ஓகே, யூஸ்வலா. சரி, இப்போ நம்ம இங்க கொடுத்துருக்கிறத எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, f of 1 equal to 1 கொடுத்துருக்காங்க, f of 2 is equal to அதுவும் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? f of 2 is equal to 1 கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 1ல ஸ்டார்ட் ஆகி 2 3 4 அப்படிதான் போகும். அதுல 1க்கும் 2க்கும் if you give input as 1, the answer is 1. If you give input as 2, again the answer is 1. But if you give input as 3, சரியா? சோ அதுதான் அடுத்து என்ன கொடுக்குறாங்க, f of x is equal to x minus 1 for all x greater than 2. x greater than 2 போயிருச்சுனா you have to use this formula. From that formula only you can get the output. சரியா? x வந்து 1 ஆ இருந்தாலும் 2 ஆ இருந்தாலும் அது always 1 தான். x வந்து 2 விட அதிகமா போயிருச்சு அப்படினா, if you get 3 means automatically என்ன வரும்? 3 minus 1, ரைட்டா? It is 2. So f of 4 means 4 minus 1, it is 3. But similarly நம்ம இங்க வந்து நம்ம இத கனெக்ட் பண்ணலாம். இங்க இத எழுதணும் அப்படினா, இதுதான் x ஓட வேல்யூ, இது f of x ஓட வேல்யூ. சோ இங்க x க்கு நான் 1 போடுறேன், 2 போடுறேன், 3 போடுறேன், 4 போடுறேன், 5 போடுறேன், 6 போடுறேன், இப்படி போட்டுட்டே இருப்பேன் எக்ஸெட்ரா. அதே மாதிரி f of x ல யூசுவலா என்ன இருக்கும்னா 1 2 3 4 5 6 ன்னு போயிட்டே இருக்கும். இதுல எனக்கு இந்த 1 வந்து 1 ஓட கனெக்ட் ஆயிருக்குது, கரெக்ட்டா? 2 1 ஓட கனெக்ட் ஆயிருக்குது, 3 வந்து 2 ஓட கனெக்ட் ஆயிருக்குது, 4 வந்து 3 ஓட கனெக்ட் ஆயிருக்கும், 5 4 ஓட கனெக்ட் ஆயிருக்கும். Similarly goes on. அப்போ here f of x, here the function f of x is not 1 to 1. It's not 1 to 1 because சரியா, domain x is equal to 1 and x is equal to 2 are linked with
same range. Correct? இதை யூசுவலா டொமைன்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தோம்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். are linked with same range. Also every elements in codomain, every elements in a range. Okay, every elements in range has pre-image or image in X. Correct? Image in domain X. Domain X. So it is onto function. So it is onto function, but it is not one to one. It is not one to one. Okay, அவ்வளவுதான். So நீங்க you can write like this. f of 4 எழுதிருப்ப f of 5 is equal to 4 ன்னு வரும். இப்படி etc ன்னு போட்டு விட்டுரு. அவ்வளவுதான். Okay, so you can இந்த क्वेश्चन நீ இப்படி எழுதிக்கலாம். So இது 1 to 1 கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து more than ஒரு இன்புட் வந்து சேம் அவுட்புட்டோட கனெக்ட் ஆயிருக்குது. இது ஆன் டு ஃபங்க்ஷன் பிகாஸ் எவ்ரி இன்புட் ஹேஸ் an அவுட்புட். ரைட்டா? ஓகே. இதை இன்னும் நோட்டேஷன்ல சிம்பிளா எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? ஆன் டு ஃபங்க்ஷன் ஒன் டு ஃபங்க்ஷனை நோட்டேஷன்ல சிம்பிளா எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா we know that f of x நான் y ன்னு வச்சுக்கிறேன். y is equal to x minus 1. கரெக்டா? அப்போ வந்து x is equal to y plus 1. சரியா? ஓகே. x is equal to y plus 1. இப்போ நான் f of y plus 1 பார்க்கணும் அப்படின்னா f of y plus 1 பார்க்கணும் அப்படின்னா y plus 1 minus 1. கரெக்டா? அதாவது இந்த x-க்கு பதிலா y plus 1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா x-க்கு பதிலா நான் y plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா I will get what? y as same. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? நீ இங்க ஒரு நம்பரை கொடுக்குற y plus 1, அதாவது ஒரு நம்பரை வந்து இன்புட்டா கொடுக்குற. சே எக்ஸாம்பிள் 6 கொடுக்குற அப்படின்னா இங்க 5 அவுட்புட்டா வரும். 7 கொடுக்குற அப்படின்னா 4 அவுட்புட்டா வரும். சரியா? அப்போ நீ வந்து உன்னோட எல்லா அவுட்புட்டுக்கும் உன்னோட எல்லா இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்குது. y ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்குது இல்லையா? அதுதான் இங்க அவங்க சொல்ல வர பாயிண்ட். நீ என்ன அவுட்புட் கொடுத்தினாலும் என்ன இன்புட் கொடுத்தினாலும் ஏதோ ஒரு அவுட்புட் இங்க வந்துகிட்டே இருக்கும். டிஃப்ரெண்டா ஏதாவது எதுவுமே விடுபடாது. நீ y plus 1 நீங்க கொடுத்துட்ட அப்படின்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் x greater than 2 ஃபார் x greater than 2 நீ எந்த இன்புட் கொடுத்தினாலும் greater than 2 நீ எந்த இன்புட் கொடுத்தினாலும் சரியா? x greater than 2 னா and y is always x greater than 2 அப்படிங்கிற பட்சத்துல y is always greater than 1. சரியா? y வந்து greater than 1. y வந்து 1 விட அதிகமா நீ எந்த இன்புட் கொடுத்தினாலும் சே எக்ஸாம்பிள் y க்கு 2 ன்னு கொடுத்தினா உனக்கு ஆன்சர் 1 ன்னு வரும். so if you substitute y க்கு பதிலா 2 ன்னு கொடுக்கற ஆன்சர் என்ன வரும்? 1 ன்னு வரும். 3 ன்னு கொடுக்கற 2 ன்னு வரும். 4 ன்னு கொடுக்கற 3 வரும். similarly it goes on. சரியா? அப்போ எல்லா இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் வந்துட்டே இருக்குது. so that it is on to and f of 1 is 1, f of 2 is also 1, so it is not 1 to 1. இப்படியும் எழுதிக்கலாம். இதுவும் another way of writing தான். சரியா? it is not 1 to 1. புரியுதா? ஓகே. next question போலாமா? example 10 11 right? example 11. so that the function f such that it is connecting r to r, real number to real number, which is defined by f of x is equal to x square, which is neither 1 to 1 nor onto, neither 1 to 1 nor onto.
இதை எப்படி ப்ரூவ் பண்றது? So the function என்ன கொடுத்திருக்காங்க? f of x, let me take y ன்னு வச்சுக்கலாம், இது x² ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இது ஈஸியா நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து x க்கு பதிலா let me put 1, let x is equal to 1, f of 1 என்ன வரும்? 1 வரும். சரியா? If x is equal to -1, then f of -1 is 1, so it is not 1 to 1, correct? So it is not 1 to 1. And சரி 1 to 1 தான் வரல, on to watch வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். on to வருது அப்படின்னா for every output you should have input. சரியா? for every output you should have input. அப்ப அது நான் எப்படி எழுதணும்? அவுட்புட்டை வச்சு இன்புட் எழுதணும் அப்படின்னா, so let y is equal to x². அப்போ x is equal to என்ன? √y, கரெக்டா? ஏன் இப்படி ஏன் இன்புட் இல்ல? x is equal to 13 போட்டா இன்புட் இருக்கா? முதல்ல முதல்ல ஆன் டு ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னா அவுட்புட் யாரு? y, இன்புட் யாரு? x, y equal to x² ன்னு எழுதியாச்சு. ஆன் டுவோட டெஃபினிஷன் என்னன்னா அவுட்புட்டுக்கு ஒரு இன்புட் இருக்கணும். சரியா? இன்புட் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது கவலை கிடையாது. எல்லா அவுட்புட் 100 அவுட்புட் வச்சிருக்கேன்னா 100 அவுட்புட் ஏதோ ஒரு விதத்துல இன்புட்டோட கனெக்ட் ஆயிருக்கணும். இதுதான் ஆன் டுவோட பேசிக் டெஃபினிஷன். அப்ப அந்த டெஃபினிஷன் நான் வச்சு பார்க்கும்போது ஆன் டுவை வச்சு ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் அப்படி மாடிஃபை பண்ணிக்கணும். y is equal to x², x is equal to √y ன்னு வச்சுக்கிட்டு இப்போ நீ இன்புட் கொடுக்கணும். y க்கு பதிலா நான் என்ன கொடுக்கலாம்? y க்கு பதிலா இப்ப நீ என்ன சொன்ன? y க்கு பதிலா நான் 30 அப்படின்னு கொடுக்குறேன். x is equal to √13 வரும். இது வந்து ரியல் நம்பரா இல்லையா? ரியல் நம்பரா இல்லையா? ரியல் நம்பர் தான். அப்போ எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் வரும் முடிவு பண்ணிடலாமா? 0 போடுறேன். x is equal to y க்கு பதிலா 0 போட்டுறணும். x is equal to √0. √0 என்ன? if you multiply 0 and 0, what you will get? 0 வருது. இப்போ என்ன போடலாம்? எல்லா நம்பருக்கும் வரும் முடிவு பண்ணிடலாமா? தெரியலையா? முடிவு பண்ணிடலாமா? முடிவு பண்ண வேணாமா? பண்ணலாம். சரி, ஓகே. சரி, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி நம்பர் தான் ஃபங்க்ஷன் இல்லையா? ஃபங்க்ஷன் என்ன? ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் நான் எப்போ ஸ்கொயர் ரூட்னா யாரு? இப்போ வந்து 4க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? ஏன் 2ன்னு சொல்றோம்? 2 and -2. ஏன் 2ன்னு சொல்றோம்னு சொல்லலாம். ஏன் 2ங்கிறது ஒரு ஆன்சர். 4ஓட ஸ்கொயர் ரூட்டை 2ன்னு சொல்றதுக்கு என்ன, எதை அடிப்படையா வச்சு சொல்றோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2ன்னு சொல்றோம் இல்லையா? எதுக்கு 2? ஏன் 3 இருக்க கூடாதா? 2 into 2 தான் 4, -2 into -2 தான் 4, கரெக்டா? சோ அத அடிப்படையா வச்சு தான் ஸ்கொயர் ரூட் சொல்றோம். அப்ப ரெண்டு சேம் எஸ், ரெண்டு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தாராளமா போனதுல அப்படிதானே இருந்துச்சு. ரெண்டு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தானே இருந்துச்சு. அவுட்புட் வந்து இருக்கணும், அவ்வளவுதான் ஆன் டுவோட டெஃபினிஷன். இன்புட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா அவுட்புட்டும் ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதான் ஆன் டுவோட டெஃபினிஷன். இப்போ √4, அப்போ ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது? ஆன்சர் வருது. சரி, ஓகே. இப்போ நான் ரூட் ஆஃப் -4 என்னன்னு கேக்குறேன். ஆன்சர் என்ன? ரூட் ஆஃப் -4 எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணா -4 வரும்? வராதுல? அது என்ன நம்பர்? இட் இஸ் இமேஜினரி. சரியா? சோ அப்போ இங்க நீ எழுதலாம், when y is less than 0, சரியா, x is not belongs to real number, கரெக்டா? so f of x is equal to x square, so f of x equal to x square is not onto function, because you won't get the onto function, because for when f of x is equal to, because there is no pre-image or domain, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். no pre-image or domain when f of x is less than 0.
சரியா? That is y less than 0. Y less than 0 இருந்துச்சுனா there is no pre-image. So it is not onto function. கரெக்ட்டா? So it is not one to one, and also it is not on to on. Okay, onto function. அவ்வளவுதான். Next போலாமா? Okay. What is the next 12th one? Yes. So that f is natural number to natural number given by f of x x plus 1 if x is odd. Okay. Okay, very good. X is even. So என்ன proof பண்ணனும்? என்ன proof பண்ணனும்? So that this function f of x is both 1 to 1 and also and to. சரியா? Okay. 1 to 1 அப்படினா நமக்கு கண்டிஷன் என்ன வரணும்? ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான் இருக்கணும் இல்லையா? சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கிறேன். if x1 okay let சொல்யூஷன்ல போறேன். நான் வந்து x க்கு பதிலா n எடுத்துக்கிறேன். if let x is equal to x1, let x is equal to x1 comma x1 is odd number, right? Odd number. Now f of x1 equal to x plus 1. சரியா? I mean x1 plus 1. கரெக்டா? Okay. Take then second இது நான் என்ன பண்ணனும் அப்படினா ஏன் இப்படி ஒரு ப்ரொசீஜரா எழுதுறேன்னா இந்த ப்ரொசீஜர் இல்லாம ஓரலா சொல்றது ஈஸி. ஒரு நம்பர் போடுற. இப்போ நீ x க்கு ஒரு நம்பர் போடு. சே எக்ஸாம்பிள் x க்கு 5 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா f of x என்ன வரும்? x க்கு 5 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of x என்ன வரும்? 6 ன்னு வரும். x க்கு 4 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிமிஷம். x க்கு 5 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா f of x வந்து 6. x க்கு 4 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? 5 வரும். 5 வருமா? வராது. என்ன வரும்? கரெக்ட்டா சொல்லு. x க்கு 4 னா அது எந்த நம்பர்? 3 வரும். 3 ன்னு எடுத்துக்கிட்டா 4 ன்னு எடுத்துக்கிட்டா சாரி 5 6 ன்னு எடுத்துக்கிட்டா 5. 6 எடுத்துக்கிட்டா 5. அப்போ ஆட் நம்பர் எடுத்தா ஈவன் நம்பர் தான் வரும். சோ இங்க என்ன எழுதலாம்? f of x1 is என்ன நம்பர்? ஈவன் நம்பர். கரெக்ட்டா? if you take odd number you will get even number as the output. But take x is equal to x2 and x2 is even number. x2 is even number. So f of x2 is equal to x2 minus 1 and f of x2 is any number? Odd number. So நமக்கு என்ன எந்த விதத்திலையும் ரெண்டு சேம் இன்புட் ஒரு அவுட்புட்டோட கனெக்ட் ஆக கூடாது. கரெக்ட்டா? இல்லடா ஒரு இன்புட் வந்து ரெண்டு அவுட்புட்டோட கனெக்ட் இருந்தாலும் பிரச்சனை தான். ஒரு அவுட்புட்டுக்கு ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட்டோட கனெக்ட் இருந்தாலும் பிரச்சனை தான். ஒரு இன்புட் ரெண்டு அவுட்புட்டோட போனா அது ஃபங்க்ஷனே கிடையாது முதல்ல. சரியா? அது ரிஜெக்டட். அது அத பத்தி பேச தேவையில்ல. ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட்டோட ஜாயின் ஆயிருக்கு அப்படினா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன கணக்குல வராது? ஓகே. சோ அப்போ for any x இல்லனா for all x belongs to natural number f of x1 is not equal to f of x2. கரெக்ட்டா? அப்போ we can easily say so it is always so இப்படி கூட எழுத தேவையில்லை. f of x is okay for all x belongs to natural number. f of x1 is always not equal to f of x. So f of x is என்ன function?
1-to-1 function. 1-to-1 function. இப்போ அடுத்து on to வரணும். on to வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதே லாஜிக் தான். இதே லாஜிக் தான். சோ 1-to-1 ப்ரூஃப் பண்ணியாச்சு. on to க்கு இதே லாஜிக் தான். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இத டெலீட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம வந்து on to க்கு அவுட்புட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் இல்லையா? எல்லா அவுட்புட்டுக்கும் ஏதோ ஒரு விதத்துல இன்புட் இருக்கணும். அதான லாஜிக். let same logic f of x1 is equal to x1 plus 1 which is equal to y1 னு வச்சுக்கிறேன். கரெக்ட்டா? அப்போ x1 is equal to y1 minus 1. கரெக்ட்டா? அப்போ y1 அப்படிங்கிறது இங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா it is belongs to y1 is belongs to இப்படி போட்டுக்கலாம். y1 is belongs to 2 either என்னவா இருக்கும் 2 ஆ இருக்கும் அல்லது 4 ஆ இருக்கும் அல்லது 6 ஆ இருக்கும் எக்ஸெட்ரா ன்னு போயிட்டே இருக்குமா? அதே மாதிரி சோ இங்க என்ன f of x1 is equal to இது இங்க நான் ஆல்ரெடி நான் போட்டுக்கிறேன் x is equal to x1 is a odd number. அதே கண்டிஷன் தான் இங்க எழுதிருக்க மாதிரி ரைட்டா? then if so now case 2 f x is equal to x2 is even number னு வச்சுக்கலாம். even number னு வச்சுக்கிட்டோம்னா x2 minus 1 f of x2 is equal to x2 minus 1 which is equal to y2. x2 minus 1 equal to y2. கரெக்ட்டா? அது y2 னு வச்சுக்கிறேன். அப்போ x2 அப்படிங்கிறது யாருன்னா y2 plus 1 ரைட்டா? y2 அப்படிங்கிறது it is always belongs to எந்த கேட்டகரிக்கு வரும்? 1 3 5 etc. சரியா? so all y அதாவது which is f of x is belongs to natural number. கரெக்ட்டா? சரியா? so it is என்ன automatically onto function. எல்லா அவுட்புட்டுமே என்ன வந்துருது? நேச்சுரல் நம்பருக்குள்ள வந்துருது. கரெக்ட்டா? it is onto function. அப்படி எழுதிக்கலாம். சோ ப்ராப்பரா அத ரைட் அப்ல கொண்டு வரணும். அதான் அதுல முக்கியமான விஷயமே. சரியா? எப்படி வேணாலும் இதோட சொல்யூஷனை வந்து விரிச்சு எழுதலாம். புக்ல வந்து வேற மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. பட் மீனிங் வந்து சேம் தான். சரியா? ஏ டவுட் இருக்கா? நாட் போடல, நாட் அழிச்சிட்டேன். நாட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் ஒன்லி. எல்லா இதுமே நேச்சுரல் நம்பருக்குள்ள வந்துருது. சரியா? ஸோ இப்படி பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்றதை விட ஆல் நேச்சுரல் எலமெண்ட் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இப்படி எழுதிக்கலாம். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹாவ் ஆல் natural numbers சரியா have pre-image in x okay for the given function அப்படி எழுதிக்கலாம். for the given function சும்மா ரைட் அப் நமக்கு புரிஞ்சிருச்சு, அது அவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறோம். அவ்வளவுதான். வேற இத வேற மோட்ல கூட எழுதிக்கலாம். இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? क्वेश्चन நம்பர் 13 இல்லையா? எக்ஸாம்பிள் 13. எக்ஸாம்பிள் 13 என்ன கொடுத்திருக்காங்க? so they told that it is onto function, so that the onto function f such that ஸோ இங்க கேள்வி வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதலுக்காக கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி. இட்ஸ் ஆல்வேஸ் 1-to-1. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. டொமைன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க 1 2 3. சரியா? 1 2 3.
கோடொமைன் யாரு அப்படின்னா அதுவும் 1 2 3. கோடொமைன் யாரு அதுவும் 1 2 3. இப்ப நமக்கு தெரியும் சரியா, since it is onto function, since it is onto function, every elements in codomain, every elements in codomain has an image அல்லது pre image அப்படி has an image in domain. கரெக்டா? சரியா? And both domain and codomain, both domain and codomain, okay, are having equal number of elements, equal number of elements. There is no possible for, there is no possibility for, there is no possibility for two or more elements, two or more elements or numbers, whatever you can write, two or more elements in domain can be linked with same codomain, same element in codomain. இது many to 1 இருந்தாலும் வந்து நமக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா, அதான் இதான் many to 1. இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் இது many to 1 இருக்கலாம் அப்படிங்கிற டவுட் வரும்போது two or more elements வந்து சேம் எலிமெண்ட் இன் கோடொமைனோட கனெக்ட் ஆயிருச்சுன்னா அது many to 1 தானே. many to 1னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடையாது, 1 to 1 கிடையாது. ஆமா, இதுல எப்படி many, அதுதான் நான் சொல்றேன், there is no possibility ன்னு சொல்லிட்டேன். இது many to 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி சொல்றேன், எனக்கு டொமைன்ல 1 2 3 இருக்குது, கோடொமைன்லயும் 1 2 3 இருக்குது. சரியா? சோ இந்த 1க்கு கண்டிப்பா ஏதோ ஒரு இன்புட் இருக்கும், ரைட்டா? சோ லெட் மீ, அது இன்புட் வந்து 2 ன்னு வச்சுக்கலாம். இந்த 2க்கு கண்டிப்பா ஏதோ ஒரு இன்புட் இருக்கும், அத 1 ன்னு வச்சுக்கலாம். சரியா? 3க்கு இன்புட்லாம் இல்லாம இருக்காது. இப்ப நான் 3க்கு கண்டிப்பா 2 ஓட இன்புட் இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? சொன்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷனே கிடையாது. அப்ப 3 வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா 3 ஓட தான் கனெக்ட் ஆயிருக்கணும். சோ வேற ஆப்ஷனே இல்ல. சரி, many to 1 இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா many to 1 என்ன அர்த்தம், இப்ப 3யும் வந்து either 2 ஓட கனெக்ட் ஆயிருக்கணும் அல்லது 3 வந்து either 1 ஓட கனெக்ட் ஆயிருக்கணும். நான் on to ஆகாது. அதனால தான் there is no possibility for two or more elements can be connected with to can be linked with the same element in codomain. அப்ப ஆட்டோமேட்டிக்கா f is not on to ஆயிரும். சரியா? சோ f 1 to 1 இல்ல அப்படின்னா அது on to ஆவும் இங்க இருக்காது. ஓகேயா? you can use the write up given in the book. அந்த வார்த்தையை நீ ரீட் பண்ணி அதே மாதிரி எழுதிக்கலாம். இது நம்மளோட புரிதலை வச்சு அப்படியே எழுதுறது சேம், அவங்க இது படி நம்ம எழுதிக்கலாம். சரியா? அடுத்து என்ன, அதே இதோட ரிவர்ஸ். ஓகேயா? இதே क्वेश्चनோட ரிவர்ஸ் 1 to 1 னு கொடுத்துட்டு it must be on to னு கொடுத்திருக்காங்க. so there is no doubt, இத அப்படியே எழுதிக்கலாம் இல்லையா? சரி, அதற்கு அடுத்து கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் 13 சரி 14 சரி சேம் எக்ஸாம்பிள் தான். 1 to 3 1 to 3 ஓட கனெக்ட் ஆகுது இல்லையா? எந்த ஒரு ஆர்பிட்ரியான ஃபைனைட் செட் இருந்துச்சு அப்படினாலும் இந்த ரெண்டுமே வந்து ட்ரூ தான். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஒரு 10 நம்பர் இருக்குது, அதுல ஒரு 10 நம்பர் இருக்குது, ஃபைனைட் செட் இருக்கணும். சரியா? ஃபைனைட் செட்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து முடிவு தெரிஞ்சதா இருக்கணும். சரியா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து டொமைன்ல இருக்கிறதும் கோடொமைன்ல இருக்கிறதும் சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்படி சொல்றேன், f is இப்படி காமனா எழுதுறேன், f is such that from x to x அப்படின்னு சொல்றேன். x to x ன்னு சொல்லிட்டேன்னா ரெண்டுமே வந்து and x is finite set ன்னு சொல்லிட்டேன். finite set ன்னு சொல்லி நான் ஒரு ரிலேஷனை கொண்டு வந்தேன் அப்படின்னா அது on to இருந்தா கண்டிப்பா 1 to தான் இருக்கும், 1 to 1 தான் இருக்கும். 1 to 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பா on to தான் இருக்கும். இது ரெண்டும் முரண்படவே செய்யாது இந்த கண்டிஷனுக்கு. ரெண்டு சேம் எலிமெண்டா இருக்குது, on to ன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா 1 to 1 தான், 1 to 1 ன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா on to தான். சரியா? அதுல டவுட்டே வரக்கூடாது. Is it clear? Okay. So example exercise 1.2 try to solve by tomorrow. சரியா? அதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ அதை நாளைக்கு क्वेश्चनல கேட்டுக்க.
Next we will move on to composition of function and invertible function. Composition of function and invertible function. Composition அப்படினா invertible அப்புறம் பார்க்கலாம். Composition அப்படினா என்ன அர்த்தம்னா ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படினா சரியா என்ன ரெண்டு ஃபங்க்ஷன் வருது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் னு சொல்லுவோம். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படினா say example A அப்படிங்கிறது ஒரு செட் A ன்னு வச்சுக்கலாம். the same example given in book. say A அப்படிங்கிற ஒரு செட் இது என்ன அப்படினா set of students appeared in 10th standard examination. Okay, appeared in 10th board exam அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ரோல் நம்பர் அசைன் ஆயிருக்கும் கரெக்டா. அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு அது அந்த ரோல் நம்பர் தான் வந்து இதா இருக்கும் ரைட்டா. அந்த ரோல் நம்பர் தான் அவங்க பேப்பர் எழுதிருப்பாங்க, வேற நேமோ மற்ற ஏதோ எழுதிருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு யூஸ்வலா எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம ரோல் நம்பர் எழுதியிருப்போம். இந்த ரோல் நம்பரை பேப்பர் அங்கே கொண்டு போகும்போது இந்த ரோல் நம்பர் உனக்கு தெரியும், உன்னோட ரோல் நம்பர் உனக்கு தெரியும். எக்ஸாம் எழுதி கரெக்ஷன் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டம்மி ரோல் நம்பர் ஆட் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் நேம்னு வச்சுக்கலாம். லெட் மீ டேக் பூஜா. பூஜாக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கும் கரெக்டா. இந்த ரோல் நம்பர் தான் நீ பேப்பர்ல எழுதிருப்ப இல்லையா. இந்த எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் என்ன? எக்ஸாம்பிள் 16 72 410 இதான் உன்னோட ரோல் நம்பர்னு வச்சுக்கலாம் சரியா. இந்த ரோல் நம்பரை 16 72 410 இந்த ரோல் நம்பரை பேப்பர்ல எழுதி கொடுத்துடுவேன். இந்த பேப்பர் கரெக்ஷனுக்கு போகும் இல்லையா. கரெக்ஷனுக்கு போகும்போது நீ ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் கையில பிடிச்சி யார் ரோல் நம்பர் 16 72 410 கரெக்டா எனக்கு மார்க் போட்டு 100 மார்க் போட்டுருங்க, இந்தாங்க 50,000 ரூபாய் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன் இல்லையா. இந்த மாதிரி சீட்டிங்கா நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல. அதை அவாய்ட் பண்றதுக்காக போர்டு என்ன பண்ணும் அப்படின்னா 16 72 410க்கு ஒரு ஃபேக்கான ஒரு ரியல் நம்பரை கொடுக்கும், ஃபேக் கோட் கொடுக்கும் சரியா. சோ அது வந்து மேபி 5 2 3 4 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க 7 டிஜிட் இருக்குன்னா இங்க 7 டிஜிட் இருக்கும் சரியா. ஏதோ ஒரு லாஜிக்ல இந்த கோடு கனெக்ட் ஆயிருக்கு ஓகேயா. சோ உனக்கு மார்க் போட்டாங்க சரியா. அவுட் ஆஃப் 100க்கு 80 மார்க்ஸ் போட்டாச்சு. போட்டா இந்த மார்க் எதோட அசைன் ஆயிருக்கும்? இந்த ஃபேக் கோடோட அசைன் ஆயிருக்கும். இந்த ஃபேக் கோட் இந்த ரோல் நம்பர் கனெக்ட் ஆகும். இந்த ரோல் நம்பர் வந்து பார்த்தோம்னா தென் பூஜாக்கு போகும் சரியா. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் பூஜா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் 100க்கு 80 மார்க் எடுத்திருக்காங்க. சோ இன்புட் இதுதான், அவுட்புட் எது இது கரெக்டா. சோ இது ஒரு வேலை. இந்த ஒரு வேலையில ரெண்டு ஃபங்க்ஷன் உள்ள இன்வால்வ் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து உன்னோட ரோல் நம்பரை சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா அந்த ரோல் நம்பருக்கு ஒரு ஃபேக் கோட கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் சரியா. புரியுதா இல்லையா? அப்போ கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ஐ எம் கிவிங் இன்புட் as பூஜா, அவுட்புட் as 100 out of 80 80 out of 100 இல்லையா. அப்ப இங்க ரெண்டு ஃபங்க்ஷனை கம்போசிஷன் கம்பைன் பண்றேன், அதுதான் கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை நான் f ன்னு வச்சுக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை g ன்னு வச்சுக்கிறேன். f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்டோட நேமையும் ஸ்டூடெண்டோட ரோல் நம்பரையும் கனெக்ட் பண்ணும். செட் ஆஃப் ரோல் நம்பரை நான் b ன்னு வச்சுக்கிறேன், செட் ஆஃப் ஃபேக் கோட c ன்னு வச்சுக்கிறேன். g அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதை கனெக்ட் பண்ணும்னா இந்த ரோல் நம்பரையும் அதுக்கான ஃபேக் கோடையும் கனெக்ட் பண்ணும் சரியா. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா f காம்போசிஷன் ஆஃப் g, அதான் இதுக்கு அர்த்தம் சரியா. என்ன காம்போசிஷன் ஆஃப் f and g, காம்போசிஷன் ஆஃப் f and g யாருன்னு பார்த்தோம்னா அதை இப்படிதான் எழுதணும். தட் இஸ் f ஆஃப் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஃபங்க்ஷனை உள்ள கொடுக்குறேன்னு அர்த்தம். பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். நம்ம லெசன் படிக்கும்போது ஒண்ணுமே ரொம்ப ஈஸியா இருக்கும்.
டெஃபினிஷனா பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அது ஏதோ வித்தியாசமா ஏதோ எழுதுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஃபங்க்ஷன் சொல்லு, ஏதாச்சும் ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன். y equal to y equal to 3x. சரி, ஓகே. இப்போ வேற ஏதாச்சும் வித்தியாசமா ஏதாச்சும் சொல்லு ஃபங்க்ஷன்ல. அல்ல அந்த மாதிரி எக்ஸ்ல நார்மல் எக்ஸ்ல இல்லாத மாதிரி வேற ஏதாச்சும் யூஸ் பண்ற மாதிரி. வெறும் x x² x - 2 இப்படி இல்லாத மாதிரி, ஸ்ட்ரைட்டா பாலினாமியலா இல்லாத மாதிரி வேற ஏதாச்சும் வித்தியாசமா? 372 அப்படின்னா ஓ அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்றியா? நான் அப்படி ஓகே, நான் கேட்கறது இந்த மாதிரி கேட்கறேன். 372னா இன்னும் கொஞ்சம் ஒரு log x இந்த மாதிரி, log x sin x tan x இதெல்லாமே ஃபங்க்ஷன் தானே. இதுதான் 372 கூட வந்து பார்த்தோம்னா இட் இஸ் யூ கேன் ரைட் லைக் 372 x to the power of 0 எழுதிக்கலாம். சரியா? அதுவும் பாலினாமியல் கேட்டகரியில தான் வரும், ஸ்ட்ரைட் லைன் ஃபங்க்ஷன்ல தான் வரும். அதனால அந்த நான் கேட்டது இந்த மாதிரி பாலினாமியல் இல்லாத வித்தியாசமான கேட்டகரி y equal to log x. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் கம்பைன் பண்ணணும். லெட் மீ டேக் இது y அப்படிங்கிற பேரை எடுத்துட்டு இதுக்கு f of x ன்னு பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு g of x ன்னு பேர் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ f of g of x அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள g of x இன்புட்டா கொடு. f of x ஓட இன்புட் வந்து g of x. இப்போ f க்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், f of x என்ன பண்ணும், நீ x கொடுத்தீனா அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணும். கரெக்ட்டா? அப்ப you will get 3x. y கொடுத்தீனா 3ஆல மல்டிப்ளை பண்ணும், you will get 3y. a கொடுத்தீனா 3ஆல மல்டிப்ளை பண்ணும், 3a. பூஜாவை கொடுத்தோம்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணும், 3 பூஜா. கரெக்ட்டா? அதே மாதிரி log x கொடுத்தோம்னா எத்தனை வரும்? அவுட்புட்டா என்ன வரும்? இன்புட்டா நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அது 3ஆல மல்டிப்ளை பண்றதா f ஓட வேலை. அதானே f ஓட வேலை என்ன? f of x அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வேலை என்ன, என்கிட்ட யாரை கொடுத்தாலும் நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவேன், 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவேன். என்கிட்ட பூஜா வந்துச்சுன்னா நான் 3 பூஜான்னு போட்டுருவேன். என்ன வரும்? 3 log x. அவ்வளவுதான், குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 3 log x. இப்போ g of f of x அப்படின்னா log 3x. அவ்வளவுதான். நீ யாரை கொடுத்தாலும் நான் அதுக்குள்ள அதுக்கு லாக் பார்த்து வச்சுக்குவேன். அதான் ஏன் வேலை, ஜியோட வேலை. ரைட்டா? இதுதான் f கம்போசிஷன் g, g கம்போசிஷன் f. இதுக்கான அர்த்தம் இதுதான் f கம்போசிஷன் g ன்னு சொல்றோம். சரியா? சோ இங்க நமக்கு லாஜிக்ல f ஓட வேலை என்ன, எந்த ஸ்டூடெண்ட்டை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ரோல் நம்பர் அசைன் பண்றது, அதான் f ஓட வேலை. எந்த ஸ்டூடெண்ட்டை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபேக் கோட் அசைன் பண்றது g ஓட வேலை. சரியா? that fake code linked with the mark. அப்ப f கம்போசிஷன் ஆஃப் g என்ன, எந்த ஸ்டூடெண்ட் கொடுத்தாலும் அதோட மார்க் சொல்றது தான் f கம்போசிஷன் g ஓட வேலை. ஓகேயா? சோ இதுதான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கான மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் குள்ள போகலாம். இன்வெர்டிபிள் அடுத்து பார்க்கலாம். காம்போசிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இன்வெர்டிபிள் போலாம். இன்வெர்டிபிள் இன்னும் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன? 15. எஸ், யூ கேன் ரீட். f is 23452. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் இந்த 4 நம்பரையும் இந்த 4 நம்பரையும் லிங்க் பண்ணுது. எப்படி லிங்க் பண்ணுது அப்படிலாம் சொல்ல. ஓகே, அது அப்புறம் தான் சொல்றான். அடுத்து என்ன சொல்றான், அதே மாதிரி g ன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், 3459 நான் எதோட கனெக்ட் பண்றேன், லிங்க் பண்றேன், 7 11 15 இந்த மூணு பேரோட நான் லிங்க் பண்றேன்ப்பா. இதை எப்படி நான் லிங்க் பண்றேன்? இட் இஸ் b function, they are the functions defined as, okay, let me defined as என்ன சொல்றாங்க f of 2 கொடுத்தோம்னா 3 வரும். ஓகே, f of 4 கொடுத்தோம்னா எஸ் f of 5 கொடுத்தோம்னா 5 தான் ஆன்சர். ஓகே, f of 4 கொடுத்தாலும் 5 தான், f of 5 கொடுத்தாலும் 5 தான். சரிப்பா, அடுத்து g க்கு என்ன? f of 3 க்கு 4, f of 4 க்கு f of 5 க்கு 5. g of 3 கொடுத்தாலும் சரி, g of 4 கொடுத்தாலும் சரி, நான் 7 தான் தருவேன். அடுத்து
g of 9 கொடுத்தாலும் சரி 11. ஓகே, அடுத்து அவ்வளவுதான் இல்லையா? சரி, இப்போ என்ன கேக்குறாங்க? g composition f கேக்குறாங்க இல்லையா? find g composition f. இப்போ ஒண்ணுமே இல்ல, இங்க பாரு, g composition f. நான் இன்புட்ல எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? அப்ப நான் g composition f னா g of f of x, கரெக்ட்டா? அப்போ f க்கு நான் இன்புட்டா எதெல்லாம் கொடுக்க முடியும்? 4 பேரை இன்புட்டா கொடுக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் let x is equal to 2 ன்னு வச்சுக்கிறேன். சரியா? g composition f கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா g of f of 2 பார்க்கணும். f of 2 என்ன? 3. அப்ப g of 3 என்ன? அவ்வளவுதான். இதான் g composition f. for யாருக்கு? for 2 க்கு. சரியா? இதே மாதிரி let x is equal to 3 க்கு g composition f of 3. அவ்வளவுதான். g of f of 3. so g of f of 3 என்ன? 4. so answer is 7 again. similarly மத்தது கண்டுபிடிச்சிடலாமா? x is equal to 4 க்கு என்ன வரும்? g of f of 4. okay, what is g of f of 4 என்ன? g of 5 which is 11. அடுத்து x is equal to 4 கண்டுபிடிச்சாச்சு. x is equal to 5 க்கு அதே தான வரப்போகுது. ஏன்னா f of g of f of 5 which is g of 5 which is again 11. அவ்வளவுதான். சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? 2 சோ இது போட்டோம்னா இங்க 2 3 யாரா போறா? 2 3 4 5 இல்லையா? இங்க பார்த்தோம்னா g composition f பார்த்தோம் அப்படின்னா இங்க யாரெல்லாம் இருக்கா? 7 11. so 2 க்கும் 3 க்கும் 7, 4 க்கும் 5 க்கும் 11. அவ்வளவுதான். சோ இதுதான் g composition ஃபங்க்ஷனோட மீனிங். அடுத்து என்ன கேக்குறாங்க? இது அடுத்த क्वेश्चन போலாமா? example 16. next question என்ன? find g composition f and f composition g. g composition f and f composition g. சரியா? if x is such that real number to f is f is such that real number to real number and g யும் வந்து பார்த்தோம்னா real number to real number தான். எப்படி கனெக்ட் இருக்காங்க? g of x is equal to 3x square. அவ்வளவுதான். சோ f of x ஓட வேலை என்ன? எனக்கு யாரை கொடுத்தாலும் நான் அதுக்கு காஸ் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். g of x ஓட வேலை என்ன? நீ எனக்கு யாரை கொடுத்தாலும் நான் அவனை ஸ்கொயர் பண்ணி 3 ஆல மல்டிப்ளை பண்ணி கொடுப்பேன். இதான் g of x ஓட வேலை. அப்போ f composition g கண்டுபிடிக்கிறேன். f composition g கண்டுபிடிக்கிறேன். both are not equal இல்லையா? both are not equal. ஓகே, அது ஓகே ப்ரூவ் பண்ணிக்கலாம். f composition g கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? f of g of x இல்லையா? யார் அந்த f of g of x? f of g of x யாரு? 3x square. அப்போ f of 3x square னா என்ன அர்த்தம்? f of x யாரு? cos x. அப்போ f of 3x square னா cos, எனக்கு யாரை கொடுத்தாலும் நான் காசு பார்ப்பேன். அவ்வளவுதான் வேலை. அதே மாதிரி g of f of g composition f, g of f of x, g of f of x யாரு? cos x. இதோட வேலை என்ன? யாரை கொடுத்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணி 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். யாரை கொடுத்தாலும் அதை ஸ்கொயர் பண்ணி 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். 3 cos square x. so f composition g is not equal to g composition f. புரிஞ்சா? சிம்பிள். அடுத்து போலாமா? ஓகே, 17. example 17. என்ன கொடுத்திருக்காங்க? r minus 7/5. ஓகே, r minus 7/5 to r minus 3/5. இதுதான்
f ஓட வேலை. அடுத்து f of x divided by 3x plus 4 by 5x minus 7. இப்போ ஏன் இங்க 7/5 3/5 இல்லாம கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி வரும். ஏன்னா ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே, ஒரு ஃபங்க்ஷன் தானே கொடுத்துருக்கான். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. ஏன் வந்து 7/5 மட்டும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்னா, அது வந்து 7/5 போட்டா பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை வந்துடும்? எக்ஸுக்கு பதிலாக 7/5 போட்டு பாரு. இந்த கீழே இருக்க நம்பர் இருக்கு இல்லையா 5x. எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன்ல நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. மேல ஒருத்தன் கீழே ஒருத்தன் வந்துட்டான்னா மேல இருக்கிறவன் எக்கேடு கட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கீழே இருக்கிறவன் 0 ஆகக்கூடாது. கீழே இருக்கிறவன் 0 ஆகக்கூடாதுன்னா 5x minus 1 should not be equal to 0. சரியா? so x should not be equal to 7/5. ரைட்டா? அதே மாதிரி தான் அவுட்புட் வருது. அவுட்புட் என்ன வருது? அவுட்புட் 3/5 இல்லாம வரணும். ஏன்னா இந்த அவுட்புட் எழுதுறேன் அப்படின்னா y is equal to 3x plus 4 plus 5x minus 7 இல்லையா? இப்ப இதுல எப்படி எழுதலாம்? இதுல வந்து பார்த்தோம்னா x மட்டும் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு வையா. எதை மட்டும் செப்பரேட் பண்ணணும்? x is equal to in terms of y ல எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 3x plus 4 equal to 5xy minus 7y. இப்படி எழுதிக்கலாமா? கரெக்டா இல்லையா? 3x equal to minus 4 minus 7y. கரெக்டா? 5xy இங்க கொண்டு வந்துடுறேன். minus 5xy. கரெக்டா? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு x செப்பரேட் பண்ணணும். இதுல இருந்து x காமனாடு 3 minus 5y. கரெக்டா? equal to minus 4 minus 7y. அப்ப x is equal to minus 4 minus 7y by 3 minus 5y இல்லையா? அல்லது 7y plus 4 by 5y minus 3. கரெக்டா? என்ன பண்ற? மேல ஒரு மைனஸ் கீழ ஒரு மைனஸ் உள்ள சொல்லி விட்டுறேன். இப்போ இப்படி போட்டா என்ன அட்வான்டேஜ்? இந்த 5y minus 3 மேல இருக்க எப்படி வேணாலும் இருக்கலாம். y க்கு வந்து நீ எப்படி இருந்தாலும் என்ன வரக்கூடாது? 5y minus 3 should not be equal to 0. அப்போ y should not be equal to 3/5. சரியா? அப்போ இனி என்ன இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட்ல 3/5 உனக்கு வரவே செய்யாது. சரியா? அதே மாதிரி என்ன இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட்ல 3/5 வரவே செய்யாது. அதே மாதிரி இன்புட்ல நீ 7/5 கொடுக்கவே கூடாது. இன்புட்ல 7/5 தாண்டி எதுவுமே கொடுக்க கூடாது. 7/5 மட்டும் கொடுக்க கூடாது. அவுட்புட்ல 3/5 கண்டிப்பா வராது. இதுதான் இதோட இன்ஃபரன்ஸ். புரியுதா? அதைத்தான் அவங்க வந்து நம்ம கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவனே கொடுத்துட்டான். சரியா? ஃபங்க்ஷனை கொடுத்துட்டான். இதெல்லாம் நம்ம +1ல படிச்சிருப்போம். ஒரு டொமைனுக்கு ரேஞ்ச் அந்த லாஜிக் படிச்சிருப்போம். அந்த லாஜிக்ல நம்ம இதெல்லாம் சொல்லணும். ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு டொமைன் யாருப்பா? இதுக்கு டொமைன் வந்து இட் இஸ் டொமைன். எல்லா ரியல் நம்பரும் போடலாம், ஆனா 7/5 மட்டும் போடக்கூடாது. ரேஞ்ச் யாருப்பா? எல்லா ரேஞ்சுமே வரும், ஆனா வந்து 3/5 வராது. இதைதான் நம்ம +1ல கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் லெசன்ல ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல. இங்க வந்து அந்த வேலை இல்லை. இங்க அவனே கொடுத்துட்டான். அதான் நீங்க படிச்சிட்டீங்கன்னு நம்பி அவனே கொடுத்துட்டான். f of x is equal to கொடுத்துட்டான். அடுத்து g of x என்ன கேக்குறான்? g is such that r minus என்ன போட்டிருக்கான்? 2 r minus அவ்வளவுதான். இது எப்படி டிஃபைன் பண்றாங்க? g of x is equal to 7x plus 4 by 5x minus 3. எங்க பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த தர்க்கல எத்தனை மாத்தி கொடுத்திருக்கான். சரியா? ஓகே. என்ன கேக்குறாங்க அப்படின்னா then f composition g equal to ia ன்னு வச்சுக்க அப்படிங்கறான். அதே மாதிரி and g composition f ib ன்னு வச்சுக்க அப்படிங்கறான். சரியா? இதுல a அப்படிங்கிறது என்ன, b அப்படிங்கிறது என்ன அவனே கொடுத்திருக்கான். a அப்படிங்கிறது ரியல் நம்பர் மைனஸ் 3/5. b அப்படிங்கிறது ரியல் நம்பர் மைனஸ் 7/5 இல்லையா? அதே மாதிரி ia of x போட்டோம் அப்படின்னா iaங்கிறது you will get the function. iaங்கிறது you will get the function. அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம்னா x ன்னு வரும் for all x belongs to a.
அதாவது ஏங்கிற செட் ஆமா all x belongs to a. அதே மாதிரி ib of x-உம் அதேதான் x தான் for all x belongs to b. சரியா? இவ்வளவு காண கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இது என்ன IA IB அப்படின்னா என்னன்னா, IA அப்படின்னா இட் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இன்புட்டை கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் தர்றது. எக்ஸ் IA ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறா எனக்கு எக்ஸ் தான் வருது, IB ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறா அதுவும் எக்ஸ் தான் வருது. ஸோ இன்புட் வந்து பார்த்தோம்னா என்ன கொடுக்குறோமோ அதே அவுட்புட்டா ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எஃப் கம்போசிஷன் ஜி பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் தான் வரும், ஜி கம்போசிஷன் எஃப் பார்த்தா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் தான் வரும். என்ன அந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ல வந்து நீ கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து 3/5 இருக்கக்கூடாது எஃப் கம்போசிஷன் ஜில, ஜி கம்போசிஷன் எஃப்ல இன்புட்ல 7/5 இருக்கக்கூடாது. அதுதான் கொடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து நெட்டா இந்த கொஸ்டினை பார்க்கணும்னா அதான். சரியா? இப்போ ரொம்ப ஈஸி, இதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நீ சிம்பிளா எஃப் கம்போசிஷன் ஜி கம்போசிஷன் எஃப் கண்டுபிடிச்சா போதும். சரியா? அது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அது கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம திருப்பி எழுதிக்கலாம். அவருக்கு அந்த கண்டிஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 7x + 4 சரி 3x + 4 5x - 7. ஜி கம்போசிஷன் எஃப் சரி ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? 7x + 4 5x - 3. இப்போ ஃபர்ஸ்ட் பாரு எஃப் கம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்கலாம், which mean f of g of x, ரைட்டா? இப்போ f குள்ள நீ யாரை கொடுக்குற? g of x இன்புட்டா கொடுக்குற, ரைட்டா? அப்போ 3 × f க்கு x கொடுத்த அப்படின்னா அதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 4 ஆட் பண்ணி தென் 5 ஆல மல்டிப்ளை பண்ணி 7 சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணும். இந்த வேலையை தான் பண்ணும். யாரை கொடுத்தாலும் அதை இதை தான் பண்ணும். நான் g of x கொடுக்குறேன் அப்படின்னா g of x யாரு? இவ்வளவு பெரிய ஆள் தான் g of x. அப்ப அந்த அதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அது கூட பிளஸ் 4 ஆட் பண்ணும். அதே மாதிரி 5 × g of x யாரு? 7x + 4 - 5x - 3 கரெக்டா? இப்போ இந்த ஆள் என்ன, இவனோட வேலை என்னன்னு சொல்லிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 21x + 12 கரெக்டா? இதை எல்சிஎம் எடுத்துக்க. 20x - 12 5x - 3. ஆமா கரெக்ட்? ஓகே, அடுத்து கீழே 35x + 20 -15x + 9 கரெக்டா? 9 தானே? -3 × -3 + 9 5 × -3 -15x 5 × 7 35x 5 × 4 20 கரெக்டா தானே போட்டுருக்கோம்? ஓகே, 5x - 3. ஸோ இந்த 5x - 3 5x - 3 கேன்சல் ஆயிரும். இந்த 12 கேன்சல் ஆயிரும். 21x ல இருந்து ஒரு 20x கழிச்சா x மட்டும் வரும், கரெக்டா? 35x ல இருந்து ஒரு 15x கழிச்சோம் அப்படின்னா என்னது? 21x + 20x அப்ப என்ன வரும்? 41x இல்லையா? இங்க வந்து 35 - 15 வருதா? ஏதோ தப்பா போட்டிருக்க மாதிரி இருக்கு. 3x + 4 5x - 7 7 சரியா? 7 போட்டோம்னா 7 × 5 என்ன? 35x 7 × 3 என்ன? 21 கரெக்டா? அப்ப 35x - 35x என்ன கேன்சல் ஆயிருமா? 20 + 21 என்ன? 41. ஓகே, which is equal to x, right? Yes. எது சொல்ற? இந்த இதுல ஏன் இங்க வந்து இவ்வளவு பெரிய ஆளை போட்டேன்னு சொல்றேன் இல்லையா? ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2-3 சம். என்ன பண்ணோம்? இந்த இருக்கு f காம்போசிஷன் g ல f ஓட இன்புட்ல x இருக்கக்கூடிய இடத்துல யாரை போட்டோம்? 3x² போட்டோம். அதாவது cos of g of x நம்ம பார்த்தோம், கரெக்டா?
இங்க என்ன பார்த்தோம் 3 into f of x the whole square அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கரெக்டா புரியுதா x இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஃபங்க்ஷன் ரெண்டாவது ஃபங்க்ஷனை தூக்கி போடணும் அதே லாஜிக் தான் இங்க f of g of x அப்படின்னா g of x வேணாம் சரி ஓகே 3 into okay 3 into g of x you have to put 3 into g of x சரியா plus 4 by 5 into g of x minus 7 so what is g of x அதை எடுத்து போடுறோம் புரியுதா அடுத்து g இங்க ஆன்சர் x g composition f பாக்குற so same logic தான் g of f of x சரியா g of f of x யாரு 7 into x ஓட இடத்துல யாரை போடணும் 3x plus 4 minus 7 சரியா அடுத்து plus 4 5 ஓட இடத்துல x ஓட இடத்துல என்ன பண்ணனும் again 3x plus 4 by 5x minus 7 இங்கேயும் obviously என்னதான் வரும் சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா you will always get x only சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா பட் இங்க என்ன எழுதணும் அப்படினா so f composition g is equal to x சரியா f composition g is equal to என்ன x இல்லையா ஆனா இங்க ஒரு கண்டிஷன் நீ இன்புட்டா யாரை கொடுத்திருக்க அவுட்புட்டா உனக்கு இன்புட்டா யாரை கொடுத்திருக்க f composition g க்கு இன்புட் யாரு இதுதான் இன்புட் இல்லையா f composition g க்கு இதெல்லாம் இன்புட் அப்ப இந்த இன்புட் எப்ப வேலிட் கிடையாது when 5x minus 3 0 ஆ இருக்கும்போது இந்த இன்புட் வேலிட் கிடையாதுல சரியா அப்ப f composition g of x equal to x which is equal here சரியா here g of x சரியா g of x is belongs to real number minus set of 3 by 5 கரெக்ட்டா ஏனா 5x minus 3 0 ஆக கூடாது அப்போ x வந்து 3 by 5 னு வர கூடாது கரெக்ட்டா சோ அப்போ f composition g of x equal to x which is equal to நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணலாம் நமக்கு இங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ia ib னு யார் வர கூடாது ரியல் நம்பர் -3 by 5 வந்தா அது என்ன ia அப்ப இது யாரு ia similarly g composition f of x என்ன வரும் அதுவும் x here it is an ib because இப்படி வெச்சுக்கணும் f of x is belongs to real number minus set of 7 by 5 சரியா ப்ரூடா அவ்வளவுதான் சோ ஒரு சிம்பிளான கேள்விதான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது எழுதுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எழுதணும் வேற எதுவுமே இல்ல சரியா ஓகே இன்னும் we have எத்தனை சம்ஸ் இருக்குது இன்னொரு 10 more சம்ஸ் இருக்குது இல்லையா ஓகே அது வந்து we will see tomorrow நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம்